இந்த உலகத்தில் கண்ணால் பார்க்க முடியாத ஒன்று உண்மையாக இருக்கிறது. அதை உணர முடியும், அதை அறிய முடியும். அந்த உண்மையை சொல்லும் இடம் சிதம்பரம். சிதம்பரம் ஒரு சாதாரண கோவில் இல்லை. இது ஒரு அனுபவம், ஒரு உணர்வு, ஒரு ஆழமான ரகசியம். சி என்றால் ஞானம், அம்பரம் என்றால் ஆகாசம், அதாவது ஞான ஆகாசம். சிதம்பரத்தில் சிவன் நடராஜராக ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார். இது ஒரு நடனம் இல்லை, இது உலகத்தின் இயக்கம், பிறப்பு, நிலை, அழிவு, மீண்டும் உருவாகும் சக்தி, அனைத்தையும் இந்த நடனம் சொல்கிறது. சிவன் 5 பூதங்களாக இந்த உலகத்தில் இருக்கிறார். மண், நீர், அகம், காற்று மற்றும் ஆகாசம். இந்த 5 பூதங்களில் மிக முக்கியமானது ஆகாசம். ஏனென்றால் ஆகாசம் இல்லாமல் எதுவும் இல்லை. சிதம்பரம் ஆகாச தத்துவத்தின் மையம். இங்கே சிவன் சிலையாக இல்லை, உருவமாக இல்லை, அவர் வெற்றிடமாக இருக்கிறார். அதுதான் ஆகாசலிங்கம். சிதம்பரம் கோவிலில் சிற்சபை என்று ஒரு பகுதி இருக்கிறது. அதன் கூரை பொன்னால் செய்யப்பட்டு இருக்கிறது. அதில் 28,800 பொன் தகடுகள். இந்த எண்ணிக்கை ஒரு மனிதன் ஒரு நாளில் எடுக்கும் மூச்சுகளின் எண்ணிக்கை, அதாவது மூச்சே சிவன். சிற்சபைக்குள் ஒரு திரை, முதலில் கருப்பு திரை, அது அவித்யை. பின்னர் சிவப்பு திரை, அது ஞானம். இரண்டும் விலகியதும் எதுவும் இல்லை. ஆனால் அதுவே அனைத்தும். இன்றைய அறிவியல் இந்த பிரபஞ்சம் வெற்றிடத்தால் நிறைந்திருக்கிறது என்று சொல்கிறது. ஆனால் அந்த வெற்றிடத்தில்தான் சக்தி இருக்கிறது. இதையே 1000 ஆண்டுகளுக்கு முன்பே சிதம்பரம் சொன்னது. நடராஜரின் 4 கைகள், 4 திசைகள், அவரது காலடியில் முயலகன். அது அகங்காரம். அதை மிதித்தே சிவன் நடனம் ஆடுகிறார். சிதம்பரம் வெளியில் இருக்கும் ஒரு கோவில் இல்லை, அது நமக்குள்ளே இருக்கும் ஒரு உண்மை. சிவன் வெளியே இல்லை, உள்ளேதான். நீங்க சிதம்பரத்தை பார்க்க வேண்டியதில்லை, உணர போதும். அப்போதுதான் ரகசியம் புரியும். ஓம் நம சிவாய.